பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்ப ஆசீர்வாத நேரம். இந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தை பற்றி பார்ப்போம். குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு சப்ஜெக்டு. குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு. ஒவ்வொரு அங்கத்தினரையும் அவர் உயிராக நினைக்கிறாரு. எப்படின்னா தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, இப்படி அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா. ரொம்ப பிரியம் ஆண்டவருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்யணும். ஒரு நாள் தவறாமல் நம்ம குடும்ப ஜெபம் செய்யும்போது ஆண்டவருடைய மனசு பூரிக்கும். ஏன்னா அவர் அதை தான் விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவாங்களா, எனக்காக என்னை நோக்கி கேட்பாங்களா, என்னை நோக்கி கூப்பிடுவாங்களா அப்படின்ட்டு குடும்பத்தை குறித்து அவர் ஏங்குறாரு. அதான் குடும்பம் அவருக்கு ரொம்ப பிரியம். தினமும் இருக்கணும், குடும்ப ஜெபம் தினமும் இருக்கணும். ஒரு சாட்சி, ஒரு பாட்டு, அது மாதிரி அவங்க பாடி ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, குடும்ப ஜெபத்தினால சொந்த வீடு, தொழில்கள், காரு எல்லாம் தினம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். குடும்ப ஜெபத்தினால் மட்டும்தான் அது நடக்கும். மற்ற எந்த ஜெபத்தினாவது நடக்கவே நடக்காது. எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, அதனுடைய இயக்கம் அவருக்கு நல்லா தெரியும். குடும்ப ஜெபம் பண்ணால் நான் கேட்பாங்க, சொந்த வீடு கேட்பாங்க, நிலம் கேட்பாங்க, இதுக்கு எரிபட உருக்கு உடைய எல்லாமே கேட்பாங்க. குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் ஆண்டவருக்கு செய்கிறார். அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, சில வீடுகள் குடிகார தகப்பன் இருப்பார். நாதியா பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்கும். தாய் கவனிக்க மாட்டாங்க. தகப்பன் குடிச்சு தாய் பசியும் பட்டியும் பிள்ளைங்களை வச்சுட்டு வந்துருப்பாங்க. அப்படிலாம் இருக்குது காலங்கள். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வெறுப்பாங்க. கணவன் மனைவி இருக்குது, கணவன் இருக்குது, கணவன் மனைவி இருக்குது, பிள்ளைகள் தகப்பன் தாயும் இருக்குது, இப்படிதான் நடக்கும். அப்போ அதெல்லாம் ஆண்டவர் விரும்புறது கிடையாது. ஒற்றுமையாக விரும்புகிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணுமோ அனுசரித்து ஒற்றுமையாக வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பள்ளிகள்லாம் ஆண்டவர் விரும்புதில்லை. குடிகார அனாதை பசங்க தாயத்தை வந்தால் அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் செய்கிறது. சாதம் போடுறது, சாப்பாடு போடுறது எல்லாருக்கும் என்ன. இப்போ அனாதை தாயத்தவங்க அந்த பிள்ளைங்க அந்த நேரத்தில் குடிகார பசங்களாக இருந்தாலும் சரி, குடிகார தாய் தப்பனாக இருந்தாலும் சரி, சாராக இருக்கிற ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களை நல்லா கவனிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரத்துலையும் எந்த நேரத்துக்கு இருந்தாலும் கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கணும். கர்த்தர் தான் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காலங்களில் நேரங்களிலும் அவங்க குடும்பத்தை தான் விரும்புகிற ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். நல்ல குடும்பம் என்ன நல்ல குடும்பம்னா, தாய் தகப்பன்னா ஒற்றுமையாக இருக்கிறது, பிள்ளைகளோட சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிறது. இதுதான் குடும்பம். தேவைகள்லாம் சந்திப்பாங்க. ஆண்டவரும் சந்திக்கிறாரு. ஏன்னா மகளுடைய இதாக போகக்கூடாது இல்லையா. ஆண்டவர்கிட்ட வழி விலக போகக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் தன் கையில் கடிவாத்து வச்சுருப்பார். எப்போதும் ஆண்டவர் தன்னை நேசிக்கணும் விரும்புவார். ஒரு பொசசிவ் ஆண்டவர் அவர் நேசிக்கணும். நம்ம எப்போதும் ஆண்டவரையும் நேசிக்கணும். ஆண்டவர் கனம் கொடுக்கணும். அவர் மாத்திரம் நமக்கு போதும்னு நினைக்கணும். அவர் இல்லாமல் நம்ம இல்லைன்னு நினைக்கணும். இன்னமும் கிடையாதுங்க. அவர் மாத்திரம் நமக்கு எல்லாம் அது பாருங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு நிர்வாணமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய காரியங்கள் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமாக இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து அது சேனைகளின் தகப்பன் நம்மளோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயம் இல்லை. யாக்கோபின் நம்மன் துறையாக இருக்கிறதுனால அவங்க பயம் இல்லை. அதனால் ஒவ்வொரு காரியங்களும் பயம் இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும், வச்சுக்கிறார் நம்மளை. அது மட்டும் நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறார். காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டு பாதுகாத்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளையும் தேவன் போதுமாக இருந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்மளும் என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி பரிசுத்தப்படுத்தி போகணும். பரிசுத்தாவியான பரிசுத்தப்படுத்தினே இருக்கணும். நம்மளே பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் போல அவர் பரிசுத்தாக இருக்கிறப்ப நம்மள என்ன செய்யணும், பரிசுத்தாக இருக்கணும். அவர் பரிசுத்த இங்கே போய் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே உலையிட்டு தெரியும். அது மாதிரிலாம் நடிச்சக்கூட நம்ம குடும்பங்களில் உலையிட்டு சத்தம் போட்டு ராகம் போட்டு பேசிட்டு சத்தம் போட்டு சண்டை போட்டு அதில் கேட்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியில் சத்தமே கேட்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. தவறான வழி அது. காற்றை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் நம்முடைய தேவன்.
அதே போல் ஒவ்வொரு நாளிலும் நம்ம என்ன செய்யணும்? வருகைக்கு எதிர்பார்க்கணும். பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றப்படணும். ஏசப்பா எப்போ வருவாங்க, அவருக்கு எப்படி பிரியம் நடக்கலாம், என்ன செய்யலாம், அப்படி தான் யோசிக்கணும். அதனால தான் பாருங்கள், லாசரு, மரியாள், மார்த்தாலாம் அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசித்தார். ஏன்னா அந்த குடும்பமாக அவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவர் அதிகமாக நேசித்தார் அந்த குடும்பத்தை. அதனால் அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்தார். நேசிக்கிற இதயம் தேவனுடைய இதயம். தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். ரொம்ப அதிகமாக நேசித்து நம்மளை புடமிட்டு வழி நடத்துவார். அவரை நேசத்துக்கு நம்ம பாத்திரமே இல்லை. தகுதி இல்லாத நம்ம பாத்திரம். நம்ம தகுதியே கிடையாது நம்மளுக்கு. அவ்வளோ பெரிய நேசம், தேவனுடைய நேசம் அவங்களுக்கு தேவை. அதை பரிசுத்தப்படுத்தும் கேட்டுனே இருக்கிறோம். அனுதினம் நம்ம பரிசுத்தப்படுத்துவார். நம்மளை பரிசுத்தப்படலாம் ஒரு நாள் நமக்கு தீங்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா தீங்கு செய்கிறவர் அல்ல, தேவன் சுத்த கண்ணன். தீங்கு செய்கிறவர் அல்ல. ஒரு நாளைக்கு நமக்கு கிருபை கிடச்சிக்கிட்டே இருக்கும். கிருபியனால் நம்ம என்ன செய்வோம்? முடிச்சுட்டப்படுவோம். அதனால் புரிஞ்சுக்கோங்க நல்லா. அதுதான் நடக்குது. நம்ம அறிந்து கொள்ள போதும். அதுதான் தேவனுக்கு நம்ம ஜீவ சாட்சியாக நிற்கணும். அதுதான் உண்மை. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.